ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒரு தாய் நம்மோடு கூட அமர்ந்திருக்கிற ஒருவர் உண்டு. இந்த வேதனை நான் தான் தனியே அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்கள் வேதனைக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக தன்னைத்தானே ஏக பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு தகப்பன் உண்டு. என்ன வேணா எடுத்துக்கங்க, என்ன அடிச்சுக்கங்க, என்ன ரத்தம் வர மாதிரி என்னை கொல்லுங்க, என்ன வேணா செய்யுங்க, என் பிள்ளைய விட்டுருங்கன்னு சொல்லி நமக்காக பரிதபித்த ஒரு தகப்பன் உண்டு. நமக்காக அடிக்க கொடுத்தவர் ஒரு உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரராயிருக்கிறார். நீங்கள் பலமுள்ளவர்களாக வரும்படி அவர் பலவீனமாயிருக்கிறார். உங்கள் வியாதிகளின்படி அவர் தன்னுடைய தழும்புகளை ஏற்றிருக்கிறார். அவருடைய கரங்களிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட தானி ஹல்லேலூயா உங்களுடைய வியாதி படுக்கையை அது மாற்றுகிறதா இருக்கிறது. நீங்கள் அதை நோக்கி பாருங்க. என் அப்பா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. இதை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ, எப்பொழுது உள்வாங்குகிறீர்களோ, அப்ப உள்ள இருக்க எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இரத்தத்தினாலும் உங்களை விட்டு இப்பொழுது விலகுகிறது. அவர் உங்களை சிந்திக்க வைக்கிறார், உங்களை அழுக வைக்கிறார், சிரிக்க வைக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். நம்ம இந்த பூமியில எந்த காரியங்கள் நம்ம செஞ்சாலும் அதுக்குள்ள ஆவியானவர் வந்து அழகிய சிரிச்சிங்கன்னா மகளே நல்ல சரி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. மகளே அழுதீங்கன்னா உங்க தலையை கோதி விட வந்து மகளே அழுகாத, நான் உன்னோடவே இருக்கிறேன், நீதான் இவ்வளவு நாள் இதை பார்க்கல, நீதான் கவனிக்கல, உன்கிட்டயே தான் இருக்கிறேன், உன் வழக்கரத்தை பிடிச்சு நீ நடத்துகிறவர் நான் தான் மகளே அப்படின்னு அவர் சொல்றாரு. மார்போடு அனைத்திரே மனக்கவலை தீர்த்தீரே, மார்போடு அனைத்திரே மனக்கவலை தீர்த்தீரே. ஒரு தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. கரம் பிடித்து நடத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல நேசர் நம்மை தேற்றுகிறார்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தது. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தான் தேற்றுவது போல் நேச தேற்றுவார், தேற்றுவது போல் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்கள மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லமா? சத்தம் பத்தலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்பினவர்கள் செழிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? Thank you Holy Spirit. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, உம் ஆவியால் நிரப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை அனுப்புமே. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை நதியா இங்கே பாயட்ட ஆண்டவரே. அடியேனை மறைத்து அப்பா நீர் வெளிப்படுவீராக. உடைய சத்திய ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீர் பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளுவீராக. அப்பா தேவரீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி புரியும் அப்பா. எங்களுடைய எல்லா சிந்தனைகள் ஒருமுகப்படட்டப்பா. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படட்டும் அப்பா. தேவையில்லாத கிரியைகள் இந்த இடத்தை விட்டு வெளியேறட்டும். என்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் பதியட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நம்ம கூட பேசுற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தை, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த இடத்துல கர்த்தர் அவர் என்னை நோக்கி அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. என்னைங்கிற இடத்துல பதிலாக சிமிர்னா, சுஜாதா, ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, உங்க பேரை போட்டு இந்த முதல் வசனம் மேல போட்டிருக்காங்களா, சின்ன வார்த்தைகள் தான். அவர் என்னை நோக்கி, முதல்ல மனுபுத்திரனே, என்னை பார்த்து அவர் கூப்பிடுறாரு, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த ஒரு வார்த்தையை எல்லாரும் அந்த இடத்துல என்னங்கிறதுக்கு பதிலாக அவங்க பேர் போட்டு வாசிக்கிறீங்களா?
சுஜாவை நோக்கி சிஸ்டர் படிக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க, அந்த அவங்க பேருக்கு பதிலா உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. வாசி. அவர் சுஜாவை நோக்கி, அகிலா ஷாலினியை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, உன்னை பார்த்த ஆண்டவர், நம்மை பார்த்து என்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நீ நில். மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நீ முதல்ல நில்லு, உன்னுடனே நான் பேசுவேன். மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நீ முதல்ல நில்லு, அப்ப நான் உன்னோட பேசுவேன். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, நான் கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருந்தாலும் இன்னும் அவங்களால நிக்க பலன் இல்லாம, ஹல்லேலூயா, உட்கார்ந்தவர்களாக, படுத்தவர்களாக, இன்னும் சொல்ல போனா முடமானவர்களாக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பல வருஷ கிறிஸ்தவர்கள், பரம்பரையா நான் கிறிஸ்தவன்னு சொல்றவங்க கூட, இல்ல நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஏசப்பாவை தெரியும்னு சொல்றவங்க கூட இன்னும் கால் ஊன்றி நிற்கக்கூடிய பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால தேவனுடைய வார்த்தை அவர்களை நோக்கி வரும் பொழுது அவருடைய வார்த்தையை அவர்களால் கேட்க முடியவில்லை. அவர் என்ன பேசுறாருன்னு கூட அவர்களுக்கு புரியவில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உங்களுடைய மனசை, உங்களுடைய நெஞ்ச தட்டி சொல்லுங்க, மனுபுத்திரனாகிய நான் காலூன்றி நிற்கும் பொழுது ஆவியானவர், ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை நான் கேட்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், உனக்காக நான் வச்சிருக்கிற ஒரு திட்டம் இருக்கு, உன் பேர்ல எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, உன்னை குறித்து எனக்கு ஒரு சித்தம் இருக்கு. ஆனா நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீயோ நிற்க பலனில்லாமல் இருக்கிறாய். நான் பேசுகிறதை கேட்கிறதற்கு பலனில்லாமல் இருக்கிறாய். நீ உன்னை நீயே பார்த்து கொண்டு, உன் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு, உன்னுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு, உன்னை நெருக்குகிற காரியங்களை பார்த்து கொண்டு நீ இன்னும் படுத்த கிடையாக, இன்னும் உட்கார்ந்துட்டு இன்னும் நீ நிற்க பலன் இல்லாமல் இருக்கிறதுனால நான் இன்னும் உன்னோட பேச முடியவில்லை. அப்படியே எழுந்து நின்னாலும் தள்ளாடி 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 நிற்க பலன் இல்லாமல் இருக்கிறதுனால நான் என்ன பேசுறேனே உன்னால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை மனுபுத்திரனே. மனுபுத்திரனேனா சன் ஆஃப் மேன். மனுபுத்திரனா என்ன? சன் ஆஃப் மேன், மனுபுத்திரன். இதே வார்த்தைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்றாங்க, சன் ஆஃப் மேன். அவர் யாரு? மனுஷ குமாரன். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி யாரு? மனுபுத்திரன். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யாரு? மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். ஒருவேளை நம்ம மாம்சத்துல இருந்தா, சுயத்துல இருந்தா நம்மளால நிற்க பலன் இல்லாம இருப்போம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்க சொல்லி அவனுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நம்ம எழுந்து காலூன்றி நிற்கும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன பேசுகிறாரோ அவர் பேசுகிறதை கேட்க நம்மால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எசேக்கியேல் மனுபுத்திரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். நீங்களும் நானும் மனுஷகுமாரன் வாசம் செய்கிற தேவ ஆலயமாக இருக்கிறோம். அந்த மனுஷகுமாரன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் பேசுகிற காரியம் உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அவர் பேசுறத நான் ஏன் கேட்க முடியல? பேசுறதுன்னா என்ன? வார்த்தை. எப்படி பேச முடியும்? வாயில வர்ற வார்த்தை. அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள இல்லாத வர, அவரை நாம் அறியாத வர, பிதா என்ன பேசினாலும் நமக்கு ஒண்ணுமே
கேட்காது, கேட்டாலும் விளங்காது. இப்போ நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் ஹிந்திக்காரர் வந்து இங்க முன்னாடி நின்று நம்ம எல்லாரையும் பார்த்து பேசுறாருன்னு வைங்களேன், ஏதாவது புரியுமா? நமக்கு புரியாது. ஏன்? நமக்கு அந்த பாஷை தெரியாது. இதே தமிழ்ல ஒரு ஆள் வராரு, தமிழ்காரர் வந்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற உடனே நல்லா இருக்கீங்க, யாருன்னே தெரியாது, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டா உடனே நம்ம பதில் என்னவா இருக்கும்? நல்லா. ஏன்? அந்த பாஷை புரியுது, அதனால நம்ம என்ன பண்றோம்? பதில் பேசுறோம். இன்னைக்கும் பிதாவாகிய தேவன் உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவர் பேசுறது நிறைய நேரங்கள் நமக்கு என்ன பண்றது இல்ல, புரியறது இல்ல. ஏன் புரியல? அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்குள்ள உருவாகல. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்குள்ள இன்னும் முழுமை அடையவில்லை. ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு நான் இதை வாசி அப்படின்னு நான் சொன்னேன்னா, கன்ஃபெஷனை வாசின்னு சொன்னா அவனால வாசிக்க முடியுமா? ஆனா அவளுக்கு தமிழ் தெரியுமா? ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளையா வச்சுக்கலாம், அவளை கூப்பிட்டு இந்தம்மா இதை வாசி அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த பொண்ணுனால வாசிக்க முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? தமிழ் தெரியும் இல்ல, வாசிக்கலாம்ல. ஏன் வாசிக்க முடியல? ஏன் இன்னும் அவனால தமிழ் தெரியும், தெரியும் தானே, அப்படியே வாசிக்க முடியல அவனால? எழுத்து கூட்டி அவனால இன்னும் என்ன பண்ண முடியல? படிக்க முடியல. ஒரு எழுத்து அவனால படிக்க முடியும், 2 எழுத்து அவனால படிக்க முடியும். ஆனா 5 எழுத்த, 6 எழுத்த, 7 எழுத்த அவனால படிக்க முடியாது. ஆனா அவளுக்கு என்ன தெரியும்? தமிழ் தெரியும். அதே ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்தி தம்பி இதை வாசிப்பா அப்படின்னா அவனால வாசிக்க முடியுமா? முடியாதா? ஏன் முடியும்? ஒரு எழுத்து 2 எழுத்து இல்ல, 15 எழுத்து நீங்க போட்டாலும் அவனுக்கு கூட்டி 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 படிக்கக்கூடிய அந்த திறமை அவனுக்குள்ள என்ன இருக்கு. அதே தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கும் இயேசுவை தெரியும், எனக்கும் இயேசுவை தெரியும். ஆனா உங்களுடைய லெவல் எல்கேஜி லெவல்ல இருக்குது, ஒரு சிலருடைய லெவல் 3rd ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கு, ஒரு சிலருடைய லெவல் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கு, ஒரு சிலருடைய லெவல் காலேஜ் PhD பண்ற லெவல்ல இருக்கு, இன்னும் ஒரு சிலருடைய லெவல் மற்றவங்களுக்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? எழுத்து கூட்டி படிக்கிற அந்த சின்ன பிள்ளை லெவல்ல இருக்கிறோமா? இல்ல ஓரளவுக்கு தாங்க எனக்கு பைபிள் தெரியும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறோமா? இல்ல நீங்க பைபிள்ல என்ன சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறோமா? இல்ல எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் போய் 10 பேர்த்துக்கு என்னால சொல்ல முடியும் என்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோமா? மனுபுத்திரனே, முதலாவது நீ என்ன பண்ணு? கால் ஊன்றி நில். நீ நின்னாதான் நான் பேசுறது என்னங்கிறது உனக்கு புரியும். இன்னைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். நம்பர் 1, டிவைன் காலிங். சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க கூட என்னோட சேர்ந்து சொல்லுங்க. டிவைன் காலிங். ஒரு தெய்வீக அழைப்பு நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். டிவைன் காலிங் இல்ல டிவைன் கமிஷன் நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். 2வது, டெலிவர் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல்ல நம்ம எல்லாரும் மேலயும் ஒரு டிவைன் காலிங் இருக்கு. 2வது எதுக்காக? டு டெலிவர் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். 3வதான ஒரு காரியம், do not fear for this world. Do not fear for this people. இந்த ஜனங்களை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. இந்த காலை வேளையில எது தெரியுதோ தெரியலையோ, எல்கேஜிங்கிறீங்க, இங்கிலீஷுங்கிறீங்க, ஹிந்திங்கிறீங்க, எதுவுமே புரியல அப்படின்னால இந்த 3 காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. 1, உங்க மேலே என்ன மேலேயும் ஒரு டிவைன் காலிங், ஒரு தெய்வீக அழைப்பு இருக்கு. 2வது, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். 3வது ஒரு காரியம், யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இது எசேக்கியேலுடைய வாழ்க்கையில நடந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நடந்து முடிந்தது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறதுனால நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவ வார்த்தையை பிரசித்தப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கும் இந்த ஜாதி ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம்
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் உங்களையும் என்னையும் அவர் நடத்துவார். ஆமென், ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில அனுப்புவதற்கு ஒரு நோக்கம் இருந்ததா இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், பிதாவுடைய வார்த்தையை பிரசங்கித்தார், தேவ ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து பேசினார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவருக்கு விரோதமாக ஆசாரியர்கள் வந்தார்கள், சொந்த ஜனங்கள் வந்தாங்க, எல்லாரும் எதிர்த்து பேசினாலும் எங்காவது ஒரு இடத்துல இயேசு சாமி பயந்தாரா? ஒரு இடத்துல கூட அவரு பயப்படல. அதேதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எனக்கு சொல்றார், மகனே மகளே, இந்த வருஷத்துல 2024 நீ இருக்கணும், நீ இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம மேல வச்ச அழைப்பு. ரெண்டாவது, நான் தேவனுடைய வார்த்தையை தைரியமா சொல்லணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேனா தெரியாது. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் ஆண்டோடைய வார்த்தையை நான் என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். அட்லீஸ்ட் யாருமே கிடைக்கலையா, செவுத்த பாச்சாத்தும் ஆண்டவரை பத்தி நீங்க பேசுங்க. சமைக்கிறீங்களா, சமைக்கும் போது கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சமைச்சு பாருங்க. பால் வாங்க போறீங்க, பால்காரரை பார்த்து கர்த்தர் நல்லவர்னு உங்க தேவைகளை அவர் சந்திப்பாரு சொல்லுங்க. ஹalleluya. யாராவது ஒருத்தருக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஆண்டோடைய வார்த்தையை நீங்க தயவு செய்து சொல்லிடுங்க. ஏசப்பா இந்த பூமியில இருந்த ஒவ்வொரு நாளும் அவர் பிரசங்கிக்கிறவராக, மற்றவர்களை சுகப்படுத்துகிறவர்களாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மால அற்புதங்களை செய்ய முடியும், ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல முடியும், வியாதிகளை சுகப்படுத்த முடியும். இது உங்களால என்னால நம்முடைய மாம்சத்தினால முடியாது. யாரால முடியும்? பரிசுத்த ஆவியானவர்னால முடியும். ஆமென், ஹalleluya. இரண்டாவது வார்த்தை அங்க பாருங்க, இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க மாம்சம், இப்ப நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் இங்கெல்லாம் இருக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்கறவங்க மட்டும் உண்மையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க, சத்தமா பேசுறீங்க, எல்லாம் சரிதான். ஆனா என் நினைவெல்லாம் என் வீட்டு மேல இருக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு இது முடிச்சுட்டு நான் எத்தனை மணிக்கு போய் எப்படி சமைப்பேங்கிறது யோசனையா இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துகிட்டு வெளியில யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சமைக்கிற வேலை இல்லை, அதனால நாங்கள் எதை பற்றி யோசிக்கல. ஸோ நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நமக்கு நாமே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? ஆமென், ஹalleluya. நம்ம நிறைய நேரங்கள்ல மாம்சத்துல இருக்கிறதுனால கால் ஊன்றி நிற்க முடியல. ஆனா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கால் ஊன்றி நின்னுட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் கால் ஊன்றி நிற்கிறேன். வாயில சொன்னா மட்டும் பத்தாது, செய்யணும். வாயில சொன்னா மட்டும் பத்தாது, செய்யணும். ஆவி எனக்குள்ள வந்தவுடன் நான் கால் ஊன்றி நிற்கிறேன். எங்க நிக்கவே இல்லைங்க எல்லாரும், வாயில தான் சொன்னீங்க, நிக்கிறேன்னு சொன்னீங்க, இன்னும் உட்கார்ந்துட்டு தானே இருக்கிறீங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க வாயிலேயே வாழ்க்கையை நடத்திட்டு போயிடறாங்க, செயல்ல ஒன்னே செய்ய மாட்டேன். நான் இத்தனைக்கு சொல்றேன், செயல்ல காட்டுங்க சொன்னா இல்லையா? நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யணும்னு சொன்னேன். 2வது தடவையும் சொல்லியாச்சு. நானும் யாராவது ஒருத்தர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பீங்கன்னு பாக்குறேன். உற்சாகத்துல சொல்றோமே தவிர காலோடு நிக்கணுங்கிறது நம்ம மைண்ட்ல உதிக்கல. ஏன்னா இன்னும் நம்ம மாம்சத்துலதான் இருக்கிறோம், இன்னும் ஆவிக்குள்ள வரல, ஆவிக்குள்ள ஒப்பு கொடுக்கல. அப்படி ஒப்பு கொடுத்திருந்தா பாஸ்டர் ஆராதனையில சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது அப்படின்னு பாடும்போது வெறும் கை தட்டிட்டு மட்டும் நம்ம பாடி இருக்க மாட்டோம். அப்படியே உடல் அசைச்சு நம்மையும் மறந்து அவனுடைய பிரசன்னத்துல நிறைஞ்சு உடம்பு அசைச்சு அவர் சொல்றதுக்கு முன்னாடி காலெல்லாம் போட்டு ஸ்டெப் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்போம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ். இப்ப நம்ம வாயில சொல்றவங்களாக மாத்திரம் இல்ல, செய்ய போறோம். ஒரு சிலர் புரியலன்னு நினைக்கிறேன். ஆவி எனக்குள்ள
நான் என்ன பண்ணினேன்? காலூன்றி 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 நிற்கிறேன். நிற்கும்படி செய்தது. பாருங்க, லேவிக்கு இன்னும் ஆவி வரல உள்ள. அதனால ஆவி உள்ள வராதனால அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. நான் நிக்கல, நான் படுத்தே தான் இருந்தேன். என்னால முடியாது, இந்த உலகத்தோட போராட என்னால முடியாது, என் குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களோட போராட என் மாம்சத்தினால முடியாது, என் வேலையில இருக்கிற கஷ்டத்தை நோக்கும் பொழுது என்னால இருக்க சகிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து அவர் என்னை முழுவதுமாய் நிரப்பும் பொழுது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில என்னால் கால் ஊன்றி நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஒருவேளை இந்த நேரம் வரைக்கும் இந்த பிரச்சனையை எப்படி கையாள்றது எனக்கு தெரியல, உனக்கு தெரியாது. ஆனா உனக்குள் பரிசுத்த ஆவியானவரை நாம் விடும் பொழுது நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக நீச்சல் ஆழம், ஆமென், முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல. ஆவியானவரை நீங்களே பாத்துக்குங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரை நீங்களே நடத்துங்கப்பா, என்னால முடியலப்பான்னு நீங்க சொல்லும்போது காலூன்றி நிற்கும்படி செய்தது. எது செய்தது? எனக்குள்ள இருங்கின பரிசுத்த ஆவியோட வல்லமை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், பிறந்தார், ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவரை அவரை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனார். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, ஹல்லேலூயா, ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல வந்து அமர்ந்தார். எப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல ஃபுல்லா நிறைச்சிட்டாரோ அதிலிருந்து அவருடைய ஊழியம் ஸ்டார்டட், ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாரோ அங்கெல்லாம் அற்புதம், எங்க போனாரோ அதிசயம். சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், குஷ்ட ரோகிகள் சுகமடைந்தார்கள், செவிட்டு தன்மை நீங்கியது, முடம் நீங்கியது, பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய பெரும்பாடு நீங்கியது, மரித்தவன் உயிரோடு எழும்பினார்கள். எப்போ? இயேசு என்கிற வார்த்தையோடு பரிசுத்த ஆவியானவரும் கலந்து விட்ட போது, இயேசு போற இடத்துல பரிசுத்த ஆவியானவர், வார்த்தை போகும்போது பரிசுத்த ஆவி, ரெண்டும் போக போக எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அற்புதம் நடந்ததை போல இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ மாம்சமா இருக்கிற வரைக்கும் உன்னால நிற்க முடியாது, படுத்துதான் இருப்பேன். எனக்கு நான் மாம்சமா இருக்கிற வரைக்கும் என்னால முடியாது. எப்ப இந்த மாம்சத்துக்குள்ள வார்த்தையாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நிரம்புகிறார்களோ, எல்கேஜி லெவல் அல்ல, தேர்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் அல்ல, 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அல்ல, பிஹெச்டி லெவல் அல்ல, மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு எப்பொழுது என்னை வார்த்தையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார்களோ அப்பொழுது நான் காலூன்றி நிற்பேன். அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தையை, I can deliver the word of God. யார் வேணாலும் வார்த்தையை பேசலாம், ஆனா அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்படணும்னா அது வல்லமையுள்ள தேவனால மாத்திரமே ஆகும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க சொல்றபடிதான் எனக்கு முதுகு வலி இருக்குது, எனக்கு கழுத்து வலி இருக்கு, தலைவலி இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி தான் சிஸ்டர் நானும் வசனத்தை சொல்றேன், ஏசப்பா உங்க தழும்புகளால சுகப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ற சிஸ்டர். ஆனாலும் எனக்கு தலைவலி போக மாட்டேங்குது, இடுப்பு வலி போக மாட்டேங்குது. ஆனா நீங்க ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன் நீங்க ஜெபம் பண்ணா நடக்கல, நாங்க ஜெபம் பண்ணா ஏன் நடக்குது? எங்களுடைய லெவல் உங்க லெவலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? எல்லாருமே வார்த்தையை பேசுகிறோம், ஆனா அந்த வார்த்தையின் வல்லமை முழுவதுமாக யார் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நடக்கிறார்களோ, யார் உண்மையாகவே முழுமையாக தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த வார்த்தையை முழு அதிகாரத்தோட பயன்படுத்துறாங்களோ, பிசாசு அந்த வார்த்தைக்கு பயப்படுகிறது. ஹல்லேலூயா. தலைவலி அந்த வார்த்தைக்கு பயப்படுகிறது. ஒரு செத்த பிணத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நமக்குள்ள வர்றது முதல்ல பயமாக தான் இருக்கும். எந்திரிச்சா சந்தோஷம், எந்திரிக்கலைன்னா இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏன் பயம் வருது? அந்த வார்த்தை மேலே நமக்கு இருக்கிற அதிகாரம் நமக்கு
தெரியல இல்ல தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் தெரியும். ஆனா அந்த அதிகாரம் ஏன் இன்னும் முழுமைப்படவில்லை? சொல்லுங்க. வார்த்தையாகிய கிறிஸ்துவும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து முழுமையா எனக்குள்ள இருக்கிறாங்க. நான் பேசும்போது நான் இல்லை, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே வார்த்தையாய் வெளிப்படுகிறார். அந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை புறப்படுகிறது. நான் அல்ல, அந்த வார்த்தையின் வல்லமை மற்றவர்களை சுகப்படுத்துகிறது. அந்த வார்த்தையின் வல்லமை மற்றவர்களை குணப்படுத்துகிறது. அந்த வார்த்தையின் வல்லமை மரித்தவர்களை உயிரோடு எழும்பச் செய்கிறது. ஆமென். அந்த அறிவு உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா தலைவலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, எந்த வலியா இருந்தாலும் நான் ஜெபிக்கல, எனக்குள்ள இருக்கிற வார்த்தையாகிய இயேசுவும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியோட வல்லமையும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமா இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு வெளியே ஓடுகிறது. நீங்க சொல்லி பாருங்க, அற்புதம் நடந்தே தீரும். ஆமென். நான் என் பெயரை சொல்லிக்கிறேன். அகிலா ஷாலினியே, காலூன்றி நில், நான் உன்னுடனே பேசுவேன். உன்னால காலூன்றி நிற்க முடியாது, ஆனால் ஆவி எனக்குள்ளே வரும் பொழுது நான் காலூன்றி நிற்பேன். ஆவி எனக்குள்ளே இருக்கிறதுனால தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சுது? ஹல்லேலூயா. நம்மளால சுயமா நிற்க முடியாது, ஆவியானவரால் தான் நம்ம நிற்க முடியும். ரெண்டாவது, நம்ம பேசலாம், எத்தனை வேணா பேசலாம், எத்தனை வேணா ஜெபிக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் வல்லமை இல்ல. மாம்சத்துல ஜெபிக்கும் போது, மாம்சத்துல பேசும்போது. அதே நான் சொல்ற ஒரு வார்த்தை, எத்தனை வார்த்தை? காது கேட்காத ஒருத்தர்கிட்ட ஏசாமி போய் எத்தனை வார்த்தை சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்காத ஒரு குழந்தைகிட்ட போய் ஏசப்பா அற்புதம் பண்ணாரு. எத்தனை வார்த்தை? ஏசப்பா போய் நின்று, பிதாவே நான் ஜெபிக்கிறேன், இந்த குழந்தைக்கு இத்தனை வருஷமா இப்படி இருக்கு, பிதாவே இப்பொழுது இந்த குழந்தைக்கு பல நாளா இருந்த காது கேட்காம இருக்கிற தன்மை எப்படியாவது பிதாவே சரிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபித்தாரா? இல்ல அந்த காது கேட்காத பிள்ளைய பார்த்து எப்பத்தா ஒரே வார்த்தை, என்ன வார்த்தை? எப்பத்தானா திறக்கப்படுவாயாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேசினாரா, ஒரு வார்த்தை பேசினாரா? ஏன் அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னு நடக்குது? நம்ம பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? அவர் ஆவியில முழுமையுமாய் நிரம்பி இருந்தார், வார்த்தையினால முழுமையுமாய் நிரம்பி இருந்தார். வார்த்தையின் அதிகாரத்தையும் ஆவியின் வல்லமையும் இயேசு கிறிஸ்து அறிந்ததினாலே அவருக்கு முன்பதாக பிசாசு நிற்க முடியல. இயேசு வரும்போது எனக்கும் உனக்கும் என்ன வேதனைப்படுத்திருக்கா இங்க வந்தீங்கன்னு பிசாசு கேக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம போகும்போது பிசாசு நம்ம தோல் மேல கைப்பட்டு வா, 2 தம் அடிக்கலான்னு கூப்பிடுது. பிசாசு தோல் மேல கைப்பட்டு வா, சினிமா பார்க்கலான்னு கூப்பிடுது. பிசாசு தோல் மேல கைப்பட்டு பொய் பேசலாம், திருடலாம் சொல்லுது. ஏன்? நம்ம இன்னும் வளரவில்லை, ஆவியில இன்னும் வல்லமையில, தேவ வார்த்தையில இன்னும் நாம் வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் பிசாசு நம்ம தோல் மேல கைப்பட. ஆனா அவன் தானே, அவன் பைபிள் படிப்பான். ஆனா இந்த பொண்ணு தானே நல்லா ஜெபம் பண்ணும், ஆனா வல்லமையில ஆப்ரேட் பண்ணாது. ஆனா இந்த பொண்ணுக்கு வார்த்தையின் அதிகாரம் தெரியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை, மனுபுத்திரனே, மனுபுத்திரியே, நீ உன் காலூன்றி நில், நான் உன் கூட பேச ரெடியா இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை, என்னால நிக்க முடியாதுப்பா, என்னால போய் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அந்த வார்த்தைக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வாயில பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரிடத்துல என்ன ஒப்புவிக்கணும்? நீ போய் நம்ம போய் பேசினாலும் கணக்கு ஒப்புவிக்கணும், ஆண்டோட வார்த்தையை பேசினாலும். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையை குறித்து நம்ம தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. கூடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் உண்டாகும்படி நீங்க அவர்களுக்கு அதையே நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க.
பேசுங்கன்னு வார்த்தை வசனம் சொல்லுகிறது. அதனால் நம்மளால சுயமா நிற்க முடியாது. நம்மளால சுயமா என்ன பேசினாலும் என்ன ஜெபிச்சாலும் ஒன்றும் ஆகாது. வார்த்தையும் பரிசுத்த ஆவியாலும் நம்மளை முழுசா நிரப்பி அவருக்கு இடம் கொடுத்து அவரை நம்ம பேச வைக்கும்போது நிச்சயமாக நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மூணாவது வருஷம் நான் 3D சொன்னேன், டு நாட் ஃபியர். இந்த உலகத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. 2 தீமோத்தேயு 1:7 சொன்னது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயங்கிறது ஒரு ஆவி. அந்த ஆவி அவர் கொடுக்கல, அதுக்கு பதிலா பலன், அன்பு, தெளிந்த புத்தி. பலன், அன்பு, தெளிந்த புத்தி. இந்த ஆவியத்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இந்த ஆவியத்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பயத்தோட நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படியே பிடிச்சிக்கும். நீங்க பயத்தோட இப்போ ஒரு பிசாசுக்கு ஜெபிக்க போறீங்க, ஐயோ ஆண்டவரே இந்த பிசாசு என்ன ஒண்ணு தாக்கிடக்கூடாது, ஐயோ ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அசிங்கத்தை இந்த பிசாசு எதுவும் சொல்லிடக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிசாசு என்ன ஒண்ணு தொந்தரவு பண்ணிடக்கூடாது, இந்த பிசாசு என் குடும்பத்தை ஒண்ணு தொற்றக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டே நீங்க போனீங்கன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அதுதான் நடக்கும். ஆனா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலன், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் சொல்றேன், நீங்க பயப்படாம நீங்க புறப்பட்டு போங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 3ஆம் வசனத்துல, மனுபுத்திரனே நான் உன்னை என்ன பண்றேன், நான் உன்னை அனுப்புகிறேன். I will send you. நான் உன்னை அனுப்புறேன். ஐ வில் டெலிவர் யூ. நான் உன்னை அனுப்புகிறேன். நீ இங்கிருந்து நீ கிளம்பி போ, புறப்பட்டு போய். எங்கே போகிறது? போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எல்லாருக்கும் வியாதியஸ்தர்களை நீ என்ன பண்ணு, சுகப்படுத்து. முடியாதவங்களுக்கு தேவனோட வார்த்தையை நீ என்ன பண்ண, பிரசங்கி. ஹல்லேலூயா. நீங்கள் எதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, ஏன் இந்த ஒரு வார்த்தையை வச்சு என்ன இவ்வளோ பேசிட்டு இருக்கிறீங்க, எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்கு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம். இது எல்லாருனாலையும் விளங்கி கொள்ள முடியாது. 3 வார்த்தை தான், ஆனா அந்த 3 வார்த்தைக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகம் இருக்கிறது. மனுபுத்திரனேன்னு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். இவ்வளவு நாளா நம்ம படுத்தே கிடந்த, என்னாலெல்லாம் முடியாதுங்க, என்னாலெல்லாம் செய்ய முடியாதுங்க, அது அவருக்கே தெரியும். அதனால அவர் சொல்றாரு, காலூன்றி நில். உன்னாலே என்னாலே நம்மனால காலூன்றி நிற்க முடியாது. ஆனா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல காலூன்றி நிற்க பண்ணுவார். 3வது, நாம் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நல்லா கவனிங்க. ஏசப்பா இந்த பூமியில இருக்கும்போது பிதா செய்ய காண்கிறது எதுவோ, பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்டேன். பிதா என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் நான் சொன்னேன். பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சனே தவிர நானா எதையும் செய்யலன்னு இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் நானா தானா எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு செஞ்சா அதுல முட்டை மார்க்கு தான் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு செஞ்சா அதுல முட்டை தான். ஆனா எனக்கு தெரியாது, அவர் சொல்றதை தான் நான் செய்யறேன். அவர் பேச சொன்னாரு நான் பேசுறேன், அவர் செய்ய சொன்னாரு நான் செய்யறேன். அவர் போகாதனால நான் போகல, அவர் போனாரு நான் போனேன், அவர் பேசினாரு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆவிக்குள்ள நீங்க நடந்து பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள வாழ விட்டு பாருங்க. நிச்சயமாய் உங்களுக்கே தெரியாது, நம்மை சுற்றி இருக்கிற பிசாசுகள் நம்மளை பார்க்கும்போது எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க? வேலை செய்யற இடத்துல நம்ம பாட்டுக்கு இருப்போம், யாராவது வருவாங்க நம்ம மேல எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க, ஏன்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு அமைதியா இருப்போம், வேணும்னே சண்டைக்கு வருவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு வந்து சண்டை போட்டுட்டு போவாங்க. ஏன் தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை மற்றவங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ அவருடைய பரிசுத்த ஆவியோட வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சதுனால பிசாசுனால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. இவ எதுக்கு இங்க வந்தா, இவ எப்படி இங்க இருக்கலாம், இவ எப்படி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தாங்க முடியல. அதனால வேணும்னே வந்து நம்மள என்ன பண்ணுது, கோபப்படுத்துது, சண்டை போடுது, நம்மள வந்து பிரச்சனைக்குள்ளாக்கணும்னு பிசாசு வருது. நீங்க அந்த பிசாசை இனம் கண்டுபிடிச்சிட்டீன்னு வைங்க, பிசாசு நம்மளை கண்டுக்குது. பக்கத்துல பசங்க, பிசாசுக்கு நீங்க யாரு, உங்களுக்குள்ள யாரு இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு தான் நீங்க யாரு, உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு,
தெரியலங்க. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, சொல்லுங்க, அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, பிசாசு உங்களை திட்டும் போது நீங்க ஆப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுவீங்க. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு நம்மளை திட்டக்கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, இடம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, இவ்வளவு நாள் நீ பட்ட பாடுகள் போதும்மா, இத்தனை நாள் நீ மாம்சத்துல நீ கிரியை செய்துட்ட, ஆனா இனிமேல் ஆவியானவருக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடு. என் வார்த்தையின் வல்லமையை நீ புரிஞ்சுக்கோ, நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, உனக்குள்ள யார் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோ. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன், வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் எங்க வாசம் பண்றாரா? நமக்குள்ள வாசம் பண்றாரு. நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் ஒரு கலெக்டர் உள்ள வந்தாருன்னா எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம், எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறோம் வீட்டை, நம்ம பேசுற வார்த்தையில எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். வானாதி வானங்களை படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள்ளேயே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன மதிப்பு கொடுத்தோம், என்ன மரியாதை கொடுத்தோம்? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு ஏசப்பா சோத்திரம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோமா, இல்ல எந்திரிச்சுன்னா ஐயோ இன்னைக்கு இத்தனை வேலை இருக்குது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் நானே செஞ்சாலும் நினைச்சீங்களா? யாருக்கு முதலிடம் கொடுத்தீர்கள்? யோசிச்சு பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டு, அதைத்தான் அவர் விரும்புறாரு. அவருடைய சத்தத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டோம்னு வைங்களேன், அவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், பேச ஆரம்பிப்பேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிநாட்டுல ஒரு சபையில ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அதுல ஊழியக்காரர் சொல்றாரு, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்கன்னு சொல்றாரு. எதுல? ஆமா, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்கன்னா எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஒருத்தர் வந்து லார்ட் ஐ டோன்ட் நோ த டங்ஸ், எனக்கு வந்து அந்நிய பாஷையில பேச தெரியாது, எல்லாரும் பேசுங்கிறாங்க, எனக்கு ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் ஒருத்தர். சரிங்களா? அவர் ஜெபிக்கும் போது எசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, நான் அந்நிய பாஷையில பேசணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்காரர், நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். லார்ட் ஃபில் மீ ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் டங்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபிக்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. இவரும் ஜெபிக்கணும்னு முயற்சி பண்ணி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நீங்க பேசுங்க அந்நிய பாஷை பேசணும், ஸ்தோத்திரம் அப்படிங்கும்போது திடீர்னு அவர் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வருது. அவர் மனசுக்குள்ள என்ன வார்த்தை வருது? ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? எத்தனை வார்த்தை? கஷினி சொல்லு, எத்தனை வார்த்தை? குட்டி பொண்ணு நீங்க சொல்லுங்க, எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை. எழுதுறீங்களா? போ. என்ன வார்த்தை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. இந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள வந்தோன்னு இங்கிலீஷ்காரரு உள்ள வந்தோன்னு அந்நிய பாஷையில புரியாத பாஷை தானே, போன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு வெக்கம், ஒரு அவமானம், ஒரு என்னடா எல்லாரும் பயங்கரமா பேசுறாங்க, நான் ஒரே வார்த்தையவே என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், திரும்ப போன்னு இப்படி பேசுறேனே, ஒருவேளை நான் தப்பா பேசியிருக்கணும் என்னவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து ஒரு மாதிரி கஷ்டத்தோட அவர் இருந்தாருங்க. ஆனா அந்த ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒரு நபர், ஒரு தமிழ் நபர், அவர் வந்து இந்த அந்நிய பாஷையே இதுவரைக்கும் பேசாத ஒரு நபர்கிட்ட கையை பிடிச்சு ஐயா தேங்க்யூ வெரி மச் அப்படின்னாரா. என்ன சொன்னாரு? ரொம்ப நன்றிங்க அப்படின்னா இவரு ஏங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லை, நான் எதுவுமே உங்களுக்கு செஞ்சதில்லை, எதுக்குங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னு இவர் இங்கிலீஷ்ல கேட்கும்போது அவர் சொன்னாரு, உண்மையாவே இந்த ஆலயத்துக்கு நான் வரும்போது நான் இந்த தேசத்தை விட்டு இந்த தேசத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு நான் போலாமா வேண்டாமான்னு தெரியாம ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும்பா, இந்த வேலையிலேயே நான் இருக்கட்டுமா இல்லை நான் வேற வேலைக்கு போட்டுமா, எனக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நான் போவேன், இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள நீங்க எனக்கு சொல்லிருங்கப்பான்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் நீ பக்கத்துல இருந்த உங்க மூலமா போ 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 போன்னு விடாம சொல்லிட்டே இருந்தாருங்க. நீங்க உங்க மூலமா ஆவியானவர் பேசுற அந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி ஆண்டவர், உங்க அந்நிய பாஷை மூலமா எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தாரு அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லிட்டு போனாராம். இப்ப யோசிச்சு பாருங்க அந்த நபருக்கு எப்படி இருந்திருக்குன்னு, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. ஏன் அவருக்கு உள்ள வந்து அந்த போங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவர் வாயில சொல்ல ஆரம்பிச்சாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஆவியானவர் மெல்லிய சத்தமா பேசிட்டே இருக்கிறாரு. நம்ம தப்பு பண்ணும்போது செய்யாதமா, சிஸ்டர் அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க, எல்லாரும் பணம் நிறைய கிடைக்கணும்னு நெகட்டிவ் பீஸ், தப்பான ராங் பீஸ் எல்லாம் உள்ள வச்சு அனுப்புனாங்க. ஆனா இவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால எனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது போதும்னு சொல்லி நேர்மையா உண்மையா அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு பாராட்டு. அதே மாதிரிதான் நேர்மையா உண்மையா
ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அந்நிய பாஷைன்னு எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு அவர் பேசினாரு. அது இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அதே மாதிரி நமக்குள்ள ஆவியானவர் நித்தமும் பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க பைபிள் படிக்கும்போது பேசுவார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நீங்க ஜெபிக்கும் போது பேசுவார். ஊழியக்காரர் வசனத்தை கொடுக்கும்போது பேசுவார். நீங்க வார்த்தையை பாட்டா பாடும்போது பேசுவார். ஒரு சின்ன குழந்தைய கொண்டு உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. நீங்க கடையில உட்கார்ந்து எதையாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க, 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசும்போது அதுல இருந்து ஒரு வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். நீங்க ஆவியானவரோடு கனெக்டட். இப்படி கை சொல்லுங்க, ஆவியானவரோடு நான் கனெக்டடா இருக்கும்போது, ஆவியானவரோடு நான் இசைந்து இருக்கும்போது, அவரோடு நான் இணைந்து இருக்கும்போது அப்படி பேசுறது எனக்கு கேட்கும். அதையே நானும் பேசுவேன். அப்ப அற்புதம் நடக்கும், அப்ப அதிசயம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை நீங்க பிடிச்சுக்குவீங்களா? ஆண்டோட வார்த்தையை நான் கேட்பேன். அவர் எங்க போக சொல்றாரோ அங்க நான் போவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் பேசுவேன். நான் மாம்சத்துல இருந்து நான் மாம்சத்துல பேசி மாம்சத்துல ஜெபிச்சேன்னா ஒண்ணுமே நடக்காது. அதே எனக்கு இப்ப சத்தியம் புரிஞ்சிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு இப்போ சத்தியம் புரிஞ்சிருச்சு. நான் இத்தனை நாளா முட்டாள்தனமா என் மாம்சத்திலேயே யோசிச்சுட்டு என் மாம்சத்திலேயே பேசிட்டு இருந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் வார்த்தையை பேசணும். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமையோட நான் பேச பேச எனக்கே அற்புதம் நடக்கும். என் மூலமா மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கும். மற்றவங்க மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை கட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கால நேரம் இருக்குதோ, நேரம் இருக்கிறவங்க இந்த எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தையும் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தையும் தயவு செய்து ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு பாருங்க. இந்த 2, 3ஆம் அதிகாரத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னது. ஏன் ஆண்டவர் எசேக்கியேலை கூப்பிட்டாரு, யார்கிட்ட அனுப்புறாரு, என்ன சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிற எல்லா காரியத்தையும் அவர் சொல்றாரு. அடி புசிங்கிறாரு. ஒரு புக்கு கொடுத்து என்னங்கிறாரு, ஒரு புத்தகத்தை கொடுத்து புசிங்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆவியானவருக்கு சித்தம் இருந்தா அடுத்த தடவை எனக்கு அலோவ் பண்ணாருன்னா அது என்னென்ன காரியங்கள்னு நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, ஒரு புஸ்தகம் இப்ப இந்த பைபிள் இருக்குன்னு வைங்க, இந்த பைபிளை கொடுக்குற ஸ்ரீதர்ஷிதா இதை வாயில போட்டு கடிச்சு மென்னு முழுங்குவாளா? ஆனா அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து. அதுவும் பாத்தீங்கன்னா முன்னாடி எழுதி இருக்குது, பின்னாடி எழுதி இருக்குது. உண்மையாவேங்க, ஐயோ என்ன கதையெல்லாம் அடிக்காதீங்க. இல்ல, ஒரு பேப்பர்ல உள்ளும் புறமும் எழுதின பேப்பரை கொடுத்து நீ அதை சாப்பிட மகனே, அது சாப்பிடும்போது உன் வாய்க்கு அது தேன் மாதிரி இருக்கும். அதை நீ சாப்பிட்டோன்னே உன் வயிறை ஃபுல்லா நிறைச்சிரு. வயிறு என்ன பண்ணிரு, தண்ணி குடிக்க கூட வயிற்றுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. வயிறை ஃபுல்லா நிறைச்சிரு. எதுல நிறைச்சிரு, நான் கொடுக்குற இந்த பேப்பரை மென்னு 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 முழுங்கி. புதிய பழைய ஏற்பாட்டில் கொடுத்து இது தயவுசெய்து எனக்கு படித்து காட்டுங்க, இதில் என்னதான் எழுதிக்கிறான்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு ஆன்லைனில் கேட்டுருக்கிற நமக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மனுப்புத்திரர்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா இந்த பூமிக்கு வந்தார். அந்த தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை பிதா அனுப்பினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பிதா அனுப்புகிறார். இந்த இடத்தை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு மகளே மகனே நீ வெளியே புறப்பட்டு போகும்போது புசித்து பேசுகிறவனா இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகணும். ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீ மாம்சத்துல இருந்த மகனே, இந்த இடத்தை விட்டு நீ கடந்து செல்லும் பொழுது உனக்குள்ள வார்த்தையும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான வல்லமையும் அறிந்தவனாய் புரிந்தவனாய் இந்த இடத்தை விட்டு நீ கடந்து செல்லணும். அப்பொழுதுதான் நான் உன்னை அனுப்புகிற இடங்களில் என்னுடைய தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் நீ செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து கொண்டோம்னா நிச்சயமாகவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய சத்திய ஜீவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியேன் மூலமாய் தேவரீர் பேசியிருந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க.
எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறீங்க. மகளே, உன்னால் முடியாது, ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை காலூன்றி நிற்க பண்ணுவார். உன்னால் இந்த வார்த்தையை பேச முடியாது, ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பேச வைப்பார். உன்னால் இந்த இடங்களுக்கு போக முடியாது, நான் அனுப்புகிற இடத்துக்கு போக முடியாது, ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் சொல்லுகிற இடத்திற்கு போக அவர் உன்னை கூட்டிட்டு போவார்னு ஒரு சின்ன நாங்கள் விளங்கிக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை நாளாக நாங்கள் மாம்ச எண்ணத்தில் ஒரு எல்கேஜி லெவல் பிள்ளைகளா, இயேசுவை அறிகிற அறிவிலே குழந்தைகளாய், இயேசுவை அறிகிற அறிவிலே பாலகரா, இயேசுவை அறிகிற அறிவிலே சின்ன பிள்ளைங்களா நாங்கள் இருந்துட்டோம்ப்பா. இனி நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியோட வல்லமையின் முழுமையை நாங்கள் அனுபவித்து, முழுமையை நாங்கள் உணர்ந்து, அதன்படி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்ய, எங்களுக்குள்ள வருகிற உபாதைகள், வியாதிகள், பிரச்சனைகளுக்கு நாங்கள் கையை வச்சு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையில அத்தாரிட்டி எடுத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வல்லமையை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமை நாங்கள் பார்க்கட்டும் அப்பா. எங்களுக்கு அல்ல தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே எங்களை படைத்த நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை நீர் நிறைவேற்றுவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.